காஞ்சனா 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 எங்க அவ? காஞ்சனா என்னப்பா? உங்க அம்மா எங்கடா? மேல இருக்காங்க. காஞ்சனா காஞ்சனா என்ன? ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? உஷாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஆண் குழந்தை, பிரிமெச்சூர் பேபி. இன்குபேட்டர்ல வச்சிருக்காங்களா? காஞ்சனா, இவ்வளவு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கேன், பேசாம இருக்கியே. என்ன பண்ணோங்கிறீங்க? இப்படி சொன்னா எப்படி காஞ்சனா? வேற எப்படி பேசுறது? இத கேட்கும்போது எனக்கு எந்த விதமான சந்தோஷமோ வருத்தமோ எதுவுமே ஏற்படல. யாருக்கோ குழந்தை பிறந்ததை தெரிஞ்சுக்கும் போது நமக்கு என்ன பெருசா உணர்வுகள் ஏற்பட்ட போது? என்னது? யாரோட குழந்தையா? அந்த குழந்தையோட உடம்புல ஓ ரத்தமும் ஏ ரத்தமும் ஓடிக்கிட்டு இருக்கு காஞ்சனா. பாவம் உஷா, பலி எடுத்ததுனால அவளாவே கஷ்டப்பட்டு ஆட்டோ பிடிச்சு அதுலயும் மயங்கி கிடந்து கடைசியில தெரிஞ்சவங்க பார்த்தா ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணி ஆபரேஷன் நடந்து ஆதரவுக்கு கூட எந்த உறவும் இல்லாம குழந்தை பிறந்திருக்கு. ஆதியோட வாரிசு இப்படி ஒரு சூழ்நிலையில பிறக்கணும். அந்த உஷா மாதிரியே அவ பிள்ளையும் அவசரம் கொடுக்க போல இருக்கு. என்னம்மா பேசுறீங்க நீங்க? நீ வாய மூடுற. உனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னம்மா எனக்கு தெரியாது? அந்த உஷா இருக்காளே, இந்த குடும்பத்தை சீரழிக்க வந்த பிசாசு. இந்த வீட்டுக்கு அவ வந்த நாள்ல இருந்து நம்ம நிம்மதியா இருந்திருக்கோமா? நம்ம நிம்மதிய கெடுக்க வந்த பாவிடாவ. பாவி அவள் இல்ல காஞ்சனா. குழந்தை பிறந்த விஷயத்த போன்ல சொன்னதும் உஷானா யாருன்னு தெரியாதுன்னு போனை கட் பண்ணால ஆதி. அதுதான் பாவம். அது பண்ணின ஓம் புள்ளதான் பாவி. 1000 பிரச்சனை இருந்தாலும் ஒரு மனுஷன் இப்படியா பேசுவான்? அவ வயத்துல வளர்ந்த குழந்தை அவன் குழந்தை தானே. அது கொஞ்சமாவது நினைச்சு பார்த்திருந்தா கொஞ்சம் மனுஷ தன்மையா நடந்திருப்பான்ல. அப்படி நடக்கலையா அவன்? அவன் தாமா பாவி, அந்த பொண்ணு கிடையாது. நீங்க என்னைக்குதான் எங்களுக்கு சப்போர்ட்டா பேசிருக்கீங்க? அது சரி, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது? எப்படி தெரியும்? உஷாவோட அப்பா தான் சொன்னாரு. தகவல் தெரிஞ்ச உடனே அவங்க பிளைட் பிடிச்சு வந்துட்டாங்க. அவ கூட யாருமே இல்லைன்னு ரொம்ப அழுத்துக்கிட்டீங்க. அதான் பட பரிவட்டெல்லாம் வந்து இறங்கிடுச்சே. ஏமா இப்படி இறக்கமே இல்லாம பேசிட்டு இருக்க? நீ ஒரு அம்மா தானே. அஞ்சலிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா உன்னால அதை இப்படி ஈஸியா எடுத்துக்க முடியுமா? வாய கழுவுடா. என் பொண்ணு அஞ்சலிக்கு ஏன்டா இப்படி ஒரு நிலைமை வருது? அவ ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு போறா? நான் வளர்த்த அனுங்கிறவதா எனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டா. ஆனா அஞ்சலி நான் பெத்த பொண்ணு. அவ எனக்கு எப்பவும் துரோகம் பண்ண மாட்டா. என்னமா துரோகம் துரோகம்னு பேசிட்டு இருக்க? இதுல துரோகம் எங்க இருந்துமா வந்துச்சு? அன்னி படத்துல என்ன துரோகம் கண்ட நீ? துரோகம் தாண்டா. எனக்கு பிடிக்காதது யார் பண்ணாலும் அது துரோகம் தாண்டா. சரிம்மா, கரெக்ட். அப்ப நானும் அப்பாவும் உனக்கு துரோகம் தான் பண்ண போறோம். என்னடா சொல்ற? ஆமாம்மா, நானும் அப்பாவும் உஷா நீ குழந்தையும் பார்க்க தான் போறோம். டேய் வேணாண்டா, போக கூடாது. நாங்க போறோம்மா. என்ன மீறி நீங்க போறீங்கன்னா அதுக்கப்புறம் எதுக்குமே நீங்க எதிர்பார்க்காதீங்க. கண் முடிச்சிட்டாங்க, போய் பாருங்க. வா வாங்க போய் பார்க்கலாம். வாங்க அபி.
உஷா எப்படிமா இருக்க? என்னம்மா எப்படிம்மா இருக்க? சாந்தி தான் உன்னை சரியான நேரத்தில் அட்மிட் பண்ணியிருக்கா. தேங்க்ஸ் சாந்தி. உஷா உனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. குழந்தைய இன்குபேட்டர்ல வச்சிருக்காங்க. உஷா, கங்க்ராட்ஸ் உஷா, பையன் பிறந்திருக்கான். அம்மா, அவங்கள இங்க இருந்து போக சொல்லுங்க. என்னம்மா இது? போக சொல்லுங்கப்பா. உஷா, நான் போறேன். அபி, உஷா, அபி உஷா ஏதோ தெரியாம பேசிட்டாங்க. அதுக்கு போய் நீங்க போங்க துளசி, உள்ள போங்க. உஷா, என்னம்மா இதெல்லாம்? எதுக்காக அபி எப்படி நடத்துற? அனுவும் மனோகரும் திருட்டுத்தன்மை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சதே அபிதான். ஆனா ஆதி என்னடானா, நான் தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க உதவி பண்ணியிருக்கேன்ற மாதிரி என் மேல சந்தேகப்படுறாரு. நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறாரு. இந்த அனு அவர் எப்படி எழுத்தறிஞ்சு பேசியிருக்கா தெரியுமாமா? கேட்டு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கொஞ்சம் கூட நன்றியே இல்லை. இத்தனை வருஷமா இவ்வளவு பாசமா வளர்த்திருக்காங்க. ஆனா இவ என்ன உஷா இதெல்லாம்? நீங்க இப்ப சகஜமாயிட்டீங்க. இனிமே உனக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில நிலைமை இப்படி ஆயிடுச்சு அம்மா. என்ன உஷா, எந்த விதத்துல நீ சம்மந்தப்படலாங்கிறப்போ அத மாப்பிளைக்கு எடுத்து சொல்ல வேண்டியது தானே? பிரயோஜனம் இல்லப்பா. நான் சொல்றது அவர் நம்புறதா இல்ல. என்னம்மா இது? கல்யாணத்தை பத்தி நீ அலட்டிக்காம இருந்தப்போ நாங்க உன்னை பத்தி கவலைப்பட்டோம். ஒரு வழியா உனக்கு கல்யாணம் நடந்த போகும் எங்களால சந்தோஷப்பட முடியலம்மா. இப்ப குழந்தை வேற பிறந்திருக்கு. இப்பவும் சந்தோஷப்பட முடியாம இப்படி தொடர்ந்து உன் வாழ்க்கை வருத்தம் தரதாவே இருக்கேம்மா. புரியலப்பா. எனக்கும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியல. குழந்தை பிறந்த சந்தோஷமே எனக்கு இல்ல. அழாத உஷா, அழாத. அண்ணே, நீங்க அண்ணிய பார்க்க ஹாஸ்பிட்டல் வர போறீங்களா இல்லையா? தேவா, முடியாதுன்னு சொல்லியாச்சுல்ல, போ இங்க இருந்து. என்ன இப்படி பைத்தியக்காரத்தனமா புடிவாதம் பிடிக்கிறீங்க? என்ன பெரிய இவ மாதிரி பேசுற நீ? நான் தான் அவளை என் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லியாச்சுல்ல, அப்புறம் என்ன குழந்தை அது இதுன்னு? ஜஸ்ட் கெட் அவுட். இது பாருங்க, உஷா அண்ணி ரொம்ப நல்லவங்க.
நடுவுல யாரோ புகுந்து சூழ்ச்சி பண்றாங்க. அதை நம்பிக்கிட்டு நீங்க அண்ணியை ஒதுக்காதீங்கண்ணே. அது உங்களுக்கு நல்லது இல்ல. வாங்க போய் அண்ணியை பாப்போம். லோக், அவளை கையும் கலவாம பிடிக்கும் போதே அவன் நல்லவனா கெட்டவளான்னு தெரிஞ்சு போச்சு. நீ எதுவும் பேச வேண்டாம், உன் வேலையை மட்டும் பாரு. சரி, அண்ணியை விடு. குழந்தை அது உன் குழந்தைன்னு, நம்ம வீட்டு வாரிசு. அதை நீ பார்க்க வேணாமா அண்ணே? இப்போ நீ மரியாதையா போல, உன்னை கொண்டே போட்டுருவேன். அண்ணே, நான் ஏன் தம்பி, அண்ணன் தான் கோமா இருக்காருல்ல, அப்புறம் எதுக்காக அவரை தொந்தரவு பண்றீங்க? இதுல தலையிடுறதுக்கு நீங்க யாரு? நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன், உங்க பொண்ணு என் அண்ணன் லைஃப்ல தலையிடுறது நல்லது இல்லைன்னு. இப்பவும் அதே தான் சொல்றேன். இது எங்க குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதுல ஒதுங்கி நிக்கிறதா உங்களுக்கு நல்லது, இல்லன்னு மரியாதை கட்டுறோம். தம்பி, உங்க குடும்ப விஷயமா இருக்கலாம், ஆனா நடக்கிறது என் வீட்ல இல்ல. ஹலோ, யார்கிட்ட என்னடா பேசுறீங்க? விடுங்க, பேசிட்டு போட்டோம். உங்க தம்பி தானே. சரிண்ணே, நீ வர வேண்டாம். அம்மா வராட்டி பரவாயில்ல. அண்ணி நான் போய் பாக்குறேன். என்ன யாரும் தடுக்க முடியாதுல்ல. வரேண்ணே. பாருங்க ஆதி, உங்க தம்பி எப்படி நடந்துக்கிட்டாருன்னு. உங்களுக்கு எதிரி வெளியில இல்ல, வீட்டுல தான் இருக்காங்க. விடுங்க அங்கிள், அந்த ராஸ்கல் தொலைறான். சார் வணக்கம் சார். நீயா? என்ன விஷயம் சார்? அது வந்து இழுக்காத, சொல்லி தொலை. அபி சைட்ல நடந்த பிரச்சனைக்கு முடிவு வந்துருச்சு சார். மறுபடியும் அங்க ஒர்க் ஸ்டார்ட் ஆயிருச்சு சார். என்னையா சொல்ற? என்ன நடந்துச்சு? எப்படி எப்படி பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு? சார் அது வந்து சொல்லி தொலை, சொல்லு. யூனியன் ஆபீஸ்ல போய் பேசலாம்னு அபி, ராஜாமணி, விஸ்வநாதன் எல்லாரும் சேர்ந்து போனாங்க சார். அங்கே போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது பாஸ்கர் வந்து மன்னிப்பு கேட்டதுனால பிரச்சனை சுமூகமா முடிஞ்சு போச்சு சார். அதனால ஒர்க் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். என்ன அபி சொல்ற? ஆமாம்மா, தற்செயலா உஷாவை ஹாஸ்பிட்டல்ல பார்த்திருக்காங்க சாந்தி. அவங்க தான் அவளை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. உஷாவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குமா? இது தெரிஞ்சுமா அந்த பையன் ஆதி வரல? இல்லம்மா, அவன் என்னமோ மனோ கல்யாண விஷயத்துல உஷா தான் ஏதோ பண்ணிருக்கான்னு தப்பா நினைச்சுக்கிட்டு உஷா மேல கோவமா இருக்கான். பாவம்மா உஷா. என்னம்மா இது? இப்ப உஷா கூட யார் இருக்காங்க? தகவல் தெரிஞ்சதும் உஷாவோட அப்பா அம்மா வந்துட்டாங்க. உஷாவோட அப்பா கூட ஆதி கிட்ட பேசி பார்த்தாரு. ஆனா கோவமா பேசி போனை வச்சுட்டு அந்த ஆதி. அதெல்லாம் விடுமா, உஷா என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்காமா. மனோ விஷயத்துல நான் தான் ஏதோ திட்டம் போட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டேன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காவ. நீ அவகிட்ட உண்மையை எடுத்து சொல்ல வேண்டியதுதானே? இல்லம்மா, நான் அவளை பார்த்து ஆசையா பேசலான்னு உள்ள போனேன். ஆனா அவ என்ன பார்த்ததும் அவ அம்மா கிட்ட அவளை வெளியில போன்னு சொல்லிட்டா. என்னம்மா சொல்ற? உன்னை பார்த்தா உஷா அப்படி சொன்னா? ஆமாம்மா, ஏன் உஷாதான் என்ன பார்த்து அப்படி சொல்லிட்டா. அவ அப்படி சொல்லும் போது அவ கண்ணுல தெரிஞ்ச வெறுப்பு இருக்கே, ஐயோ, என்னால அதை மறக்கவே முடியாதும்மா. காலம் புற மறக்க முடியாது. உஷாவால என்ன வெறுக்க முடியும்னு நான் கனவுல கூட நினைச்சதே இல்லம்மா. உஷா தன்னோட பரம விரோதிய கூட அப்படி ஒரு பார்வையில பார்த்திருக்க மாட்டா. அந்த மாதிரி நடந்திருக்கவும் மாட்டா. ஆனா அப்படி எனக்கு நடந்துருச்சுமா. அம்மா, நான் என்னம்மா பாவம் செஞ்சேன்? என்னம்மா இது? உன்னை பத்தி அவளுக்கு தெரியாதாம்மா? இல்லம்மா, அவ மேலேயே முழுசா தப்பு சொல்ல முடியாது. என்ன அவளோட சூழ்நிலை அப்படி. இப்படி ஒரு சிக்கல்ல நான் எப்படிம்மா என்னோட நிலைமையை எடுத்து சொல்லுவேன்? அப்படியே எடுத்து சொன்னாலும் அதை கேட்கிற மனநிலையிலயோ நம்புற சூழ்நிலையிலயோ அவ இல்லம்மா. எல்லாம் நம்ம தலையெழுத்துமா. எதுமா தலையெழுத்து? எல்லாம் இந்த மனோ அணுவால வந்தது. நம்ம அவங்க 2 பேர்கிட்டயும் தனித்தனியா எவ்வளவு பேசிருப்போம், எவ்வளவு கெஞ்சிருப்போம். ஆனா அவங்க எதையுமே காதுல வாங்கிக்கலையே.
அவங்களா போய் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்து நின்னுட்டாங்க. அப்புறம் நம்ம கெஞ்சினத்துக்கும் உன் கண்ணீருக்கும் என்னம்மா மரியாதை? சுயநலமா? எல்லாம் அப்பட்டமான சுயநலம். போத நிறுத்துறியா? நடந்த விஷயத்தை இப்ப மறுபடியும் கலரி பாக்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. பண்ண தப்ப இப்ப அடுத்தது எப்படி சரி பண்ணலாம்னு தான் பாக்கணும். அக்கா, நீ மறுபடியும் உஷா கிட்ட பேசி பாரு. இல்ல ஆனந்தி, அது வேஸ்ட். என் மனசுல இப்ப கூட உஷா என்ன பார்த்த அந்த வெறுப்பான கசப்பான பார்வைதான் நிக்குது. அதை சரி பண்ண முடியும்னு எனக்கு தோணல. மெல்ல போமா. மெதுவா பாத்து. பாத்து. ஜாக்கிரதை. உஷா, படுத்துக்கிறியாமா? ஏதாவது சாப்பிடுறியாமா? கொஞ்சம் பாலாவது குடிமா. என்னாச்சு உஷா? ஏன் இவ்வளவு அப்செட்டா இருக்க? உஷா, நீ மனசை போட்டு குழப்பிக்க கூடாது. புள்ள பெத்த உடம்பு. நீ எதையும் மனசுல போட்டு இந்த மாதிரி வருத்திக்காதம்மா. நல்ல ரெஸ்ட் எடுக்கணும். உஷா, எல்லாம் சரியாயிடுமா? ஒரு பொண்ணை பெத்து அவ சந்தோஷமா இருக்கிறத பார்க்க முடியாத பாவி ஆயிட்டங்க. என்னம்மா இது? நம்ம பொண்ணு மனசு உடைஞ்சு போயிருக்கா? நீ அவளுக்கு ஆறுதல் சொல்வேன்னு பார்த்தா நீ எப்படி அழறிய? என்னால தாங்க முடியலைங்க. பேர புள்ள பிறந்திருக்கு. ஆனா அதை நினைச்சு நம்மளால சந்தோஷப்படக்கூட முடியல. அதை நினைச்சு சந்தோஷப்படக்கூடிய காலம் சீக்கிரமா வரும். நீ கவலைப்பட்டு அழுது உஷாவையும் மேற்கொண்டு நோகடிக்காத. உஷா, வாங்க 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 சார். உஷா, மெதுவா. உஷா எப்படிமா இருக்க? உடம்புக்கு தேவையில்லையாமா? அண்ணி, உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? உஷா, அழக்கூடாது. குழந்தை பிள்ளைதாச்சு அழுதா உடம்புக்கு ஆகுதுமா. வேண்டாமா, நீ அழறத எங்களால தாங்கிக்க முடியாதுமா. அண்ணி, இப்ப என்னாச்சு? இப்ப எதுக்கு அழுவுறீங்க? உஷா, கவலைப்படாதம்மா. அணு விஷயத்துல நீ ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு ஆதி உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனை பத்தி தான் உனக்கு தெரியுமேம்மா. ஐயோ உஷா, நீ தங்கமான பொண்ணுமா. உன்னை பத்தி எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். உன் மனசு என்ன, குடும்பத்து மேல உனக்கு இருக்கிற அக்கறை என்ன, இதெல்லாம் எங்களுக்கு புரியுது. இத பாருமா, நாங்க உன்னை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆதியும் ஒரு நாள் உன்னை புரிஞ்சுக்குவான். எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. எங்க கொலவாரிச பெத்து எடுத்திருக்க, அதை பார்க்காம இருக்குமேங்கிற ஏக்கம் ஆதிக்கு மட்டும் இருக்காதா என்ன? கண்டிப்பா உன்னை தேடி வருவான். நீ அவன் மேல வருத்தப்படாத. எனக்கு அவர் மேல எந்த வருத்தமும் இல்ல பாட்டி. என்ன தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. ஆனா என்ன, குழந்தை பிறக்கிற நேரம் பார்த்து இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. டோன்ட் வரி உஷா. என்ன, ஒரு 10 நாள் தான் இங்க இருக்க போற. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு தானே வரப்போற. ஆமாம்மா, நீ குழந்தையோட நம்ம வீட்டுக்கு தான் வரப்போற. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. ஆதியையும் காஞ்சனாவையும் என் பேரன் வந்து உதைக்க போறான். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். உஷா எங்க வீட்டு பொண்ணு. அவ ஒண்ணும் தனியா இல்ல, நாங்கெல்லாம் அவளுக்கு துணையா இருக்கோம். டிஸ்சார்ஜ் ஆனதும் எங்க வீட்டுக்கு அவளை கூட்டிட்டு போறோம். ஆமா, எங்க அண்ணி எங்க வீட்ல தான் இருப்பாங்க. இப்ப உள்ள பிரச்சனையை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அப்பா, ரொம்ப நேரமா வளவளன்னு பேசிட்டு இருக்காதீங்க. முதல்ல போய் நம்ம வீட்டு குட்டியாரிய பாப்போம். இருங்க இருங்க இருங்க. என் கொள்ளு பேரனை முதல்ல நான் தான் எடுத்து கொஞ்சணும். முதல்ல நான் தான் போய் பார்ப்பேன். ஒரு நிமிஷம். என் குழந்தைய இப்ப யாரும் போய் பார்க்க வேண்டாம்.